ஹலோ மக்களே, நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஃபேக்டர், கொஞ்சம் பரபரப்பான சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு. ஃபன் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக விஜயா வந்து நம்மளோட மீனாவை பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அதே சீக்வன்ஸில் அதே விஷயங்களில் நம்மளோட விஜயாவை நாச்சியார் வச்சு செய்யும் போது வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும் இல்லையா? ஸோ விஜயாவுக்கும் நாச்சியாருக்குமான காம்போ அப்படின்றது உண்மையாகவே ஃபன் பேஸ்டாக தான் இருக்கும். அவங்க செய்கிற மாதிரி சீரியஸான கொடுமை நாச்சியார் பண்ணலை அப்படின்னாலும் அவங்களுக்கு பயந்து தான் விஜயா வந்து இருப்பாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ வீட்டுக்கு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது வந்து சாதாரண ஒரு விஷயமா இருக்குமா? லைட்டாக கூட பேச விடாமல் வச்சு செய்கிறாங்க நாச்சியார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, நம்மளோட முத்து வந்து மீனாக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறக்குள்ள நாச்சியார் வந்துட்டாங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸ் மூமெண்ட் எல்லாமே அங்கே திரும்புது. ஸோ அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்யாண நாளை எதிர்பார்த்தா நான் வந்து வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு கையில் என்னடா அப்படிங்கும்போது நம்மளோட முத்து வந்து மீனாக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரிங் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கோல்டு ரிங்கை வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்து நீங்கள் போட்டு விடுங்க அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் சர்ப்ரைஸ்டாக பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, பரவாயில்லையே முத்து இந்த அளவுக்கு மாறிட்டானே, எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி சொல்லி செய்கிறவன் இன்றைக்கி ஒய்ஃபுக்காக அவனே செஞ்சுருக்கான்னு நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணியாக இருக்கட்டும், மனோஜாக இருக்கட்டும், விஜயாவாக இருக்கட்டும், அந்த பார்த்த பார்வை, அவங்க உள்ளுக்கு ஃபீல் பண்ணுற அந்த மொமெண்ட் எல்லாமே வயிற்றெரிச்சல் கண்ணில் தெரிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் முத்து சொல்கிறது என்னென்னா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறலாம் இல்லை, நான் அப்படியே தான் இருக்கேன், நான் யாருக்காகவும் மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லோரும் முன்னாடி ரிங் போட்டு விட்றாங்க. நம்மளோட மீனா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். சரி, மீனாவுக்கு பொறுத்த வரைக்கும் முத்து வந்து என்ன அன்பாக கொடுத்தாலுமே அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த தாலியாக இருக்கட்டும், இப்போ இந்த கோல்டு ரிங்காக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். ஸோ இப்போ எல்லாருமே ஒரு வழியாக பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே பாட்டி ஆசீர்வாதம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து 3 பேராக இருக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு எதுக்கு நெக்ஸ்ட் டைம் வெயிட் பண்ணும், வாரவி எங்கள் கூட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி முத்து சொல்லி ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஸோ அந்த குழந்தை ஃபஸ்ட்டு யார் பெற்றுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ பாட்டி வந்து முதல்ல வர பேர குழந்தைக்கு தான் என்னோட நிலத்தை எழுதி வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜயாவை பொறுத்த வரைக்கும் அது எப்படியாவது ரோஹிணி கிட்ட போயிடணும் அப்படின்றதான் எண்ணம், அந்த லேண்டு. ஸோ அதனால மீனாவை விட ரோஹிணி தான் ஃபஸ்ட்டு வந்து அதை இது பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்மரமாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அதனால தான் நம்மளோட முத்துவையும் மீனாவையும் ஒன்றா கூட தூங்க விட மாட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா? பட் உண்மையை சொல்லணும்னா ஆல்ரெடி ரோஹிணிக்கு தான் குழந்தை இருக்குதுல்ல, பையன். ஸோ அவர் பற்றின உண்மைகள் தெரிய வரும்போது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த ஒரு சீக்வன்ஸ் முடியுது. இந்த இடத்துல வந்து நம்மளோட விஜயாவுக்கு வந்து கடுப்பாகுது. மீனாவை ஆசீர்வாதம் பண்ணுறீங்களே, மருமகளை தானே ஃபஸ்ட்டு குழந்தை உண்டாகணும்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். சரி, யார் இதுவானாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக ஒரு பேர கொடுங்க அப்படின்ற மாதிரி நாச்சியார் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒன்று மாதிரி நான் எந்த பிள்ளையோ இல்லை மருமகளையோ வித்தியாசம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் ஷர்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா வீட்டுக்கு எல்லாரும் போக சொல்கிறாங்க. மீனா வீட்டுக்கு முத்து கிளம்பி போகிறாரு. அங்கே வெளியே இருக்கவங்கலாம் வந்து மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. வீடியோவில் உன்னோடது தெளிவாயிருச்சு, அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதுவும் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ மீனாவோட அம்மாவும் தங்கச்சும் வந்து அவங்கள டக்குன்னு உள்ளே கூட்டு போகிறாங்க. திருஷ்டி விழுந்திருக்கும், வர்றவக்குள்ளே எத்தனை பேர் வந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். யாருன்னா வந்து நம்ம வரும்போது ஆப்போசிட்டில் வந்துட்டாலோ இல்லை அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு ஐயோ கண்ணு போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் அவங்க அம்மா பேசி நம்ம கேட்டிருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் இந்த சீரியல் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ரொம்ப ரியல் லைஃப் விஷயங்கள் தான் வந்து அந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஸோ உள்ளே கூட்டு போய் அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் சத்யாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சத்யா வந்து அந்த இடத்துல சிட்டி மேலேயே கோபப்படுதானு, பட் அவருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதை டைவெர்ட் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு முத்து போயிடுறாரு. பட் இருந்தாலும் சட்டை நல்லா இருக்கு அப்படின்னு பேசும்போது தான் தெரியுது இது வந்து சத்யா தான் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சோடனே முத்து வந்து மீனா மேலே கோபப்படுற, இந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லலை, ஏன் மறைச்ச அப்படின்னா, இல்லை அவன் நல்ல விதமாக தான் அவன் எந்த விதமாக சம்பாதிச்சிருப்பான்றது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே சத்யா அங்கேருந்து என்ட்ரி, ஏன் நான் எடுத்து கொடுத்தா அவர் வந்து போட மாட்டாராமா, அவனா ஆமாடா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சட்டையை கழட்டி போட்டு வேகமாக கீழே கிளம்பி போகிறாரு. ஸோ எல்லாருமே இவரை பின்னாடியே கெஞ்சிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வெளியே இருக்கவங்க எல்லாருமே முத்துவோட இந்த பிஹேவியரை பார்க்குறாங்க, சட்டையை கழட்டி போட்டு போகிறத. ஸோ எல்லோரும் ரொம்ப அவங்க அம்மா நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன் இந்த மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி. அவங்க வீட்டை சுற்றி இருக்கவங்க பேசுகிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுவும் நம்மளால் பார்க்க முடியுதுன்றது தான். ஸோ அவர் நேராக வண்டியில் ஏறி கொண்டு கிளம்பு அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடியும் கத்துறாரு. அதுக்கப்புறம் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காரு. மீனாவும் பயத்தில் கிளம்பி போகிறாங்க. சத்யா சொல்கிறேன், நான் எடுத்து கொடுத்தா சந்தோஷப்படுவார்னு சொன்னேன், இதுதான் அவர் மாற மாட்டாருன்ற
அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப யோக்கியமாக பேசிட்டு இருக்காரு. ஆனா உண்மை என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது தெரிய வரும்போது தான் எல்லாருக்குமே அவரை புரியுமே தவிர அது வரைக்கும் அவர் பண்ணது தப்பாக தான் எல்லாருக்குமே வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இவர் காரில் கிளம்பி போயிட்டு இருக்காரு சட்டையே இல்லாமல். மீனா வந்து இப்படி போனீங்கன்னா அவங்க அம்மா இதான் வாய்ப்புன்னு இன்னும் பேசுவாங்க என்ன மட்டம் தட்டி, அதுக்கு தான் பண்ணுறீங்களா அப்படின்னோன்னு நேராக ஒரு சட்டை கடையில் கொண்டு போய் விட்டுட்டு சட்டையே போடாமல் அவர் வந்து கடைக்குள்ளே போகிறாரு. ஆனால் ஓனர் வந்து என்ன சரியான மாங்காவாக இருப்பார் போல் இருக்கு, என் கடையை நம்பி நீங்கள் சட்டை போடாமல் வந்திருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதை திரும்ப திரும்ப சொல்லி கடையில் இருக்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சு அவரை ஃபோட்டோ எடுத்து எங்கள் கடையில் போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு சட்டையை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் என்ன ஒரு இன்சிடென்ட்னா வீட்டுக்கு போகும்போது அங்கே ரோஹிணி, நம்மளோட மனோஜ், விஜயா 3 குள்ளநரிகளும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. எல்லா வேலையும் விஜயா தான் செஞ்சிட்டு இருக்காங்க போல் இருக்கு. ஸோ அது செம்ம டயர்டாக இருக்காங்க, நாச்சியார் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க நம்மளோட விஜயாவை. ஸோ அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவள் தான் அங்கே போயிட்டாலே இப்போ எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துட்டு இருந்தாலும் ரோகிணியை ஹெல்ப்பு கூட வேண்டியதானே அப்படிங்கும். இல்லைடா இன்னைக்கு செஞ்சானா அப்புறம் எப்போ பார்த்தாலும் மீனா அவளே செய்ய சொல்லுவா அப்படின்ட்டு மருமகள் அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்கிட்டு இருக்காங்க நம்மளோட விஜயா. பட் உண்மை தெரிய வரணும், காசு தான் வீட்டு காசு அவங்க வீட்டு காசுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்றது தான். ஸோ இது வந்து இந்த சீக்வன்ஸ் முடிஞ்சோடனே எல்லாருமே டவுட் வருது. மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கரைக்கு போகிறாங்க. போகும்போது வேறு சட்டை தானே போட்டிருந்தான், இப்போ என்ன வேறு சட்டை போட்டிருக்கான் அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாச்சியார்கிட்ட நம்மளோட மீனா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக முத்துவும் வராரு. என்னாச்சு என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, போகணும் பேசணும் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சட்டையா மாறிச்சு அப்படின்னா மீனா காஃபி கொட்டிச்சுன்னு சொல்கிறாங்க, முத்து வேற ஒரு ரீசன் சொல்கிறாரு. ஸோ இது விஜயாவோட கூட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய டவுட் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட இன்றைக்கான எபிசோட் வந்து முடிச்சுக்கு. பட் இன்றைக்கி எபிசோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணாங்க இல்லையா, அதாவது ரிங்கை கொடுத்துட்டு நம்மளோட நாச்சியார் வந்து விஜயாவை கூப்பிட்டு நம்மளோட மீனா வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப பாசமாக அவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது ஃபேக்கான ஒரு விஷயங்கள் தான், பட் பார்க்க க்யூட்டாக இருந்தது அப்படின்றது. ஸோ நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுதுன்னா ரொம்ப அழகாக கிராண்டாக கேக் கட் பண்ணி ஒரு எல்லா ஃபேமிலியுமே வர வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நடக்க போகுது.